50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்கள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்று PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த MOU போட தயார் என திமுக அரசு கடந்த ஆண்டு கடிதம் எழுதியது ஏன்? மத்திய அரசுக்கு எழுதப்பட்ட கடிதத்தை வெளியிட்டு அதிமுக கேள்வி. புதிய கல்விக் கொள்கையின் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய குழு மட்டுமே தமிழக அரசு அமைத்தது. அதிமுகவின் குற்றச்சாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி. தமிழக போலீசார் பதிவு செய்த வழக்குகளை CBIக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக தாது மணல் நிறுவனங்களில் வரவு செலவு கணக்குகளை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தடை செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட தாது மணலுக்கான ராயல்டி தொகையை தனியார் நிறுவனங்களிடம் வசூலிக்கவும் ஆணை. தாது மணல் கடத்தல் வழக்கில் அரசு அதிகாரிகளின் பங்கு குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத தாது மணல் குவாரிகளில் அரசியல்வாதிகளின் பங்கு இருப்பதை புறந்தள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். கோயில்களில் 121 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் சார்பதிவாளர் அலுவலகங்களையும் திறந்து வைத்தார். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி. நடைமேடையில் சென்று கொண்டிருந்த போது அத்துமீறிய நபர் கைது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள கோவிலுக்கு தொண்டர்களுடன் செல்ல அனுமதி மறுப்பு. மத்திய அமைச்சரான தன்னை தடுக்க காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என எல். முருகன் வாக்குவாதம். பெரியாரின் வெங்காயத்தை என் மீது வீசினால் பதிலுக்கு வெடிகுண்டு வீசுவேன் என பேசிய வழக்கு. 20ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு நேரில் சென்று ஈரோடு போலீசார் சம்மன். தன்னை அலைய வைத்து சோர்வடைய செய்ய போலீஸ் மூலம் தொடர்ந்து சம்மன் அனுப்புகிறது திமுக அரசு. தனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் தன்னால் தான் திமுகவிற்கு நெருக்கடி என்றும் சீமான் திட்டவட்டம். எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இது என்னால் தான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்கள், எனக்கு என்ன நெருக்கடி? சட்டப்படியான நடவடிக்கையாகவே விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் விளக்கம். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியதால் கொல்லப்பட்ட ஜகுபர் அலி கொலை வழக்கு. சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு வருவாய்த்துறை, கனிம வளத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியது CBCID போலீஸ். புதுச்சேரியில் மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சூறையாடப்பட்ட பள்ளியின் மாணவர்கள் போராட்டம். பாலியல் வழக்கின் விசாரணையை CBIக்கு மாற்றக்கூறி சீருடையுடன் மாணவர்கள் சாலை மறியல். தலைநகர் டெல்லியை மையமாக வைத்து இன்று அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவான நிலையில் வட மாநிலங்களில் பரவலாக நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். டெல்லியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் வீடுகளை விட்டு வெளியே வந்து சாலைகளில் தஞ்சம் புகுந்த மக்கள். ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் நில அதிர்வை உணர்ந்ததாக தகவல். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைவரும் அமைதி காக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை சுமார் 53 கோடி பேர் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 1 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல். பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ், பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் ரயில்களின் பெயர்கள் அறிவிப்பில் ஏற்பட்ட குழப்பமே நெரிசலுக்கு காரணம் என டெல்லி போலீசார் தகவல். 2 சிறப்பு ரயில்களின் தாமதத்தால் சிறப்பு ரயிலில் ஏற மக்கள் முண்டியடித்து சென்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கியதாகவும் அறிவிப்பு.
டெல்லியிலிருந்து கும்பமேளாவுக்கு செல்லும் பக்தர்கள் வசதிக்காக 5 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. எல்லா சிறப்பு ரயில்களும் நடைமேடை 16 புறப்படும் என்றும் ரயில்வே துறை விளக்கம். உலகம் முழுவதும் HIV சிகிச்சைக்காக அமெரிக்க அரசு வழங்கி வந்த நிதியை 3 மாதங்களுக்கு நிறுத்த அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டதன் எதிரொலி. லட்சக்கணக்கான எய்ட்ஸ் நோயாளிகள் உயிரிழக்கக்கூடும் என ஐநா அச்சம். போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் வாட்டிகன் அரசு அறிவிப்பு. மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக ரோம் மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவின் டேடானா கடற்கரையில் நடைபெறும் நாஸ்கார் சர்வதேச கார் பந்தயத்தை காண அதிபர் டிரம்ப் வருகை. பேத்தியுடன் வந்த அவர் ஆதரவாளர்களை பார்த்து சல்யூட் அடித்ததுடன் தனது காரில் கார் பந்தய மைதானத்தையும் சுற்றி வந்தார். பாகிஸ்தானுக்கு சென்று சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாட இந்திய அணி மறுத்ததன் எதிரொலி. கராச்சி மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கொடியை பறக்கவிட்ட பாகிஸ்தான். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தின் பெயர் மதராசி. ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த டைட்டில் கிளிம்ஸை வெளியிட்டது படக்குழு. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.